வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸ் வித் மீ அரவிந்த் ஜெயபால். இன்றைய சூப்பர் இன்ஸ்பைரிங்கான எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். மாற்றத்திற்கான விதைகளை விதைக்கும் நபர்களை நம்மோடு இணைக்கும் இந்த தொடரில் நம்ம சந்திக்க போற அந்த இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி ஒரு புழுவின் புனிதத்தை உலகுக்கு எடுத்து சொன்ன ஒரு சிந்தனையாளர். மண், பசுமை, இயற்கை இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல மட்டும் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் உணரணும், அனுபவிக்கணும், நம்ம உயிரோட பார்க்கணும்னு நம்ம எல்லாம் தூண்டியவர். புழுவியல் வெர்மிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு பசுமை புரட்சிக்கு தன்னலமின்றி நின்றவர். இவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஆசிரியர், சிந்தனையாளர், எழுத்தாளர் மற்றும் கல்வி மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி. தமிழக மாநில திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் பாடத்திட்ட மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட குழுவினுடைய முக்கிய உறுப்பினர். கல்வி முறையின் தரத்தை உயர்த்த வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கை அறிவையும் மாணவ மாணவிகள் பெற வேண்டும் என நிலைபெற செய்தவர். அவர்தான் நம்மளுடைய டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் ஐயா அவர்கள். வாங்க சந்திக்கலாம், பேசலாம், இன்ஸ்பயர் ஆகலாம். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த். உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய பார்வைகளையும் இன்றைய இளைஞர்கள் கேட்டால் சந்தேகமே இல்லை சார், நிச்சயமா அவங்களோட சிந்தனைகளும் மாற்றம் பெறும். ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். அண்ட் இயற்கையை நேசிச்சது எப்போ, அந்த ஆர்வம் எப்படி உருவானது சார்? ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்கு பிறந்த முதல்ல சுவாசிக்குது பாருங்க, அப்போவே நேசிக்க ஆரம்பிச்சிருது. நேசிக்கலன்னா அவ்வளோதான், அங்கேருந்து திரும்பி போயிட வேண்டியது. ஆக்சுவலாக அதனால நேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். இப்போ இந்த எறும்புகள், புழுக்கள், பூஞ்சைகள் இதெல்லாமே இயற்கையோட சிறப்புகள். ஆமாம். புழுக்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்போது? அது வித்தியாசமானது. அது வந்து ஒரு நல்ல கேள்வி. எதுக்காக சொல்ல வரேன்னா, எதுவுமே வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக வந்து யோசித்து சில பேர் சொல்லுவாங்க, நான் இதுதான் ஆக விரும்பினேன், அதுதான் ஆக விரும்பினேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. நான் படிக்கும்பொழுதே வந்து பிஎஸ்சி வந்து விலங்கியல், ஜுவாலஜி. அப்போ பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் எங்கள் பேராசிரியர் வந்து நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க படிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு விலங்கியல் படித்தேன் எம்எஸ்சி. அப்போ வந்து ஃபிஷரி பயாலஜி, மீனை பற்றி படித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் எம்ஃபிலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆசிரியர் ஆகிட்டு எம்ஃபில் படிக்க போனேன். அது மெரைன் பயாலஜி, கடல் சம்மந்தப்பட்டது. முடிச்சுட்டு அதை சம்மந்தப்பட்டதே அப்படியே பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போய் கேட்கும்போது, உனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் வந்தது. பட்டு இயற்கை வந்து எப்போதுமே அதுக்கு தெரியும் எப்படி விளையாடணும், எப்படி ஒருத்தரை வந்து மோல்ட் பண்ணணும்ன்ட்டு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காதீங்க. நான் உட்காந்துருக்கிறேன், என்னுடைய ஒரு மாணவர் வந்துட்டு சார் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் என்னுடைய பேராசிரியர் முதல்வர் அவர்கிட்ட போனேன். ஐயா உங்கள் மாணவர் வந்திருக்கிறாரு, நான் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், அவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுங்கிறாரு அப்படின்னேன். ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்னாரு. சந்தோஷம் அப்படின்ட்டு, சரி இதில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பையன்கிட்ட கேட்டேன், விலங்கியல்ல பிஹேவியர் ஏதாவது பண்ணுறியாண்ணா? எது வேணாலும் கொடுங்க சார், பண்ணுறேன் அப்படின்னா. அந்த நேரம் பார்த்து என்னுடைய அந்த லேப் அசிஸ்டண்ட் அவர் வந்து அப்படியே ரூமுக்கு முன்னால் போனார். ஆனால் இப்படி வாங்க அப்படின்னு, நம்ம விலங்கியல் வந்து பிஹேவியர் பண்ணணுன்னா லைஃப் ஸ்பெசிமென் வேணும். ஒரு செத்த காலேஜில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ லேபில் ஏதாவது லைஃப் ஸ்பெசிமென் இருக்கான்னு கேட்டேன். ஐயா மண்புழு இருக்கு ஐயா அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சு தான் மண்புழு. அதாவது சில பேர் வந்து துறையை பர்டிகுலரா தேர்ந்தெடுக்கணும்னு இல்லை, அதுவா வந்து மடியில் விழுந்த ஒரு துறை தான் இந்த மண்புழு. அதனால தான் மாணவர்கிட்ட நான் எப்போதும் சொல்றது எப்படின்னா, இஃப் யூ கெட் an opportunity, try to grab it and explore in it. நீங்க இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க பிடிவாதத்தில் இருக்கும்போது சில நேரத்தில் வாழ்க்கையில் நிறைய திங்ஸ் நீங்க மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலாக நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது ஒரு விஷயம் ரொம்ப அழகா ஞாபகம் வருது சார். இயற்கை நமக்கு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஒரு பர்பஸோட தான் கொடுக்குது அப்படின்றது நிச்சயமா காரியம் இருக்கு. அதாவது எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கிரியேட்டட் ஆர் எவ்ரி ஆர்கனிசம் இஸ் கிரியேட்டட் வித் எ பர்பஸ். ஓகே, அது நமக்கு தெரியாது என்ன பர்பஸ்ன்ட்டு. நாங்க வளர வளர வந்து அங்கங்கே ஃபிட் ஆகும். இப்போ இங்கே நடக்கிறோம், இங்க வந்து இறையழகனுடைய பண்ணை, ரொம்ப அழகான ஒரு பண்ணை, தமிழ்நிலம் தமிழ் பண்ணை. தம்பி இறையழகன் வந்து இங்க வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியாது. நான் இயற்கை விவசாய பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் நம்மாழ்வாரோட எல்லாம் பழக்கம், அதே மாதிரி தம்பிக்கும் பழக்கம். நாங்க 2 பேரும் இங்க சந்திக்கல, சண்டிகர்ல சந்திச்சோம் ஒரு கான்ஃபரன்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த தொடர்பு ஏற்படுது, இங்க வரோம், இங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் நிறைய இங்கிருந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நீங்க வந்து புழுவோட ஆர்வத்தை பத்தி சொன்னீங்க, எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னீங்க. புழு வந்து ரொம்ப ஒரு சின்ன உயிரினம் தான் சார். ஆமா. பட் ஆனா மண்ணுக்கு எவ்வளவு சக்தி கொடுக்குது சார் அது? சாப்பிட்டீங்களா காலைல? சாப்பிடுறேன் சார். என்ன சாப்பிட்டீங்க?
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் சார் பிரேக்ஃபாஸ்ட் தான் இட்லி சாப்பிட்டீங்க இதான் பிரச்சனை. பாருங்க எல்லாரும் கேட்குறீங்கல்ல, கேளுங்க நல்லா கவனிங்க. இவர் வந்து அரவிந்த் சொல்றாரு இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா இட்லி கூட என்ன சாப்பிட்டீங்க சொன்னீங்களா? சட்னி சாப்பிட்டீங்களா, சாம்பார் சாப்பிட்டீங்களா? சொல்லல பாருங்க. சொல்லல. மெயினான விஷயம் வந்து இட்லி. அதே தான் புழுவுக்கும். மண் வந்து தோண்டும் போது லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உண்டு. அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னும் இந்த மாதிரி பயங்கரமான ஆர்கானிசம்ஸ் உண்டு மண்ணுக்குள்ளே இருக்கு. ஆனால் அவங்கள பார்க்கணுன்னா நாங்கள் மண்ணை எடுத்து ஒரு இதில் போட்டு லேபில் போட்டு கல்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும். மைக்ரோ ஆர்த்ரோபாட்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அப்படி கடப்பாரை போட்டு அப்படி மண்ணை தோண்டினவொடனே ஒரு புழு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா வி ப்ரெஸ்யூம் மற்றதெல்லாம் அங்கே உருப்படியாக இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி இந்த மண்ணில் வந்து ஒரு இடத்துல தோண்டும் போது இனிஷியல் டேஸில் வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல தோண்டும் போது 10-15 புழு இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த மண்ணுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஃபேக்ட்ரியே உள்ளார இருக்கும்போது ப்ராடக்ட் எதுக்கு வாங்கணும் சார்? இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். இப்போ ஒரு பெரிய இடம் இருக்கு, அந்த இடத்துல எவ்வளோ மண்புழுகள் இருக்கணும்? இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மண்புழுகள் இருக்குமா, இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குமா? கிடையாது. அதாவது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மண்புழுக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 வகையான மண்புழுக்கள் உண்டு உலகத்தில். மண்புழுன்னு மட்டும்தான் சார் தெரியும். அதுல 3500 வெரைட்டி இருக்குன்னு நீங்க சொல்லிதான் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நாட்டில் 500க்கு மேல இருக்க வகைகள். அதுவே நமக்கு தெரியாது ஒரு விஷயம். அப்போ வந்து மண்புழு வந்து ஒரு மண்புழு 2 மண்புழு பத்தி பேசுறாங்க பாருங்க, அதான் தவறு. மண்ணுக்கு ஏற்ற மண்புழுக்கள், இதை வந்து ஈகோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். மண்புழுவை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம்ல சார். இப்போ இந்த மண்புழு அப்படின்னு நம்ம சொல்லும் போது பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அந்த மண்புழுவை நேரில் கண்டிப்பாக பார்த்துருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? இந்த அனுபவ கல்வி பற்றின ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கங்க சார். ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஓகே. ஒரு காலகட்டத்தில் வந்து சாதாரண ஒரு கிராமத்துலேயோ ஒரு குடும்பத்திலேயோ வந்து மீன் பிடிக்க போனாலோ உடனே மண்புழு ஞாபகம் வரும் சில பேருக்கு. ஆனால் படிக்கும்போதே வந்து மாணவர்கள் வந்து அதாவது விவசாயிக்கு நண்பன் மண்புழு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து அனிமல்ஸை வந்து டிசெக்ஷனில் கொண்டு போயிட்டாங்க. ஓகே. அதை அறுத்து பார்க்கறது. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இல்லை, குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, டிசெக்ஷன்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது எலக்ட்ரானிக் டிசெக்ஷனில் போகும்போது குழந்தைங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் குறைஞ்சிடுது. அதுக்காக தான் வந்து எப்போதுமே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் அவங்கள வந்து குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கூட்டிட்டு போனோம். அப்போ ஃபார்முக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தைங்க அப்படியே போகும்போது அங்கே இருக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக எடுத்து காமிப்பாங்க இதான் புழு கிழு. அதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு அருமையான ஒரு அக்ரோ டூரிசம் என்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ஃபார்ம் வந்து அக்ரோ டூரிசம் ஃபார்ம் தான். இப்போ பாருங்களேன், இது வந்து புழுவுடைய கழிவு, மண்புழுவோட கழிவு. இந்த இது வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கிற மண்புழுக்கள். இப்போ நீங்கள் மண்புழுக்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு. மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு, அடிமட்ட புழு. வரும்போது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போறீங்க இல்லையா, போன உட்கார்ந்த உடனே ஒருத்தர் டேபிள் கிளீன் பண்ண வருவார். அதுக்கப்புறம் வெயிட்டர் வருவார், சாப்பிட கேட்பாரு. ஆர்டர் அவராக போய் சமைக்கிறாரு, இல்லை அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்து வைக்கிறார் இல்லையா. இதே மாதிரி தான் 3 பேர் இங்கேயும் இருக்கிறாங்க. இது மண் இருக்க ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். ஓகே. இங்கே வந்து அடியில் இருக்கிற மண்புழுக்கள் மண்ணை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து மேலே கொடுப்பாங்க. நடுவில் இருக்க பாருங்க, அவர் மேலே கீழே போயிட்டு வருவார். அவர் வந்து வெயிட்டர். ஓகே. கீழே இருக்கிறவர் கிளீனர். மேலே இருக்கிறாங்க பாருங்க, மூடாக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. மூடாக்கு ரொம்ப முக்கியம். அந்த மூடாக்குக்கு கீழே நிறைய நுண்ணுயிர்கள் இந்த மாதிரி மண்புழுக்கள் இருக்கு. இவங்க தான் ஷெஃப், இவங்க தான் சமையல் மாஸ்டர். இவங்க போடுற தோசை தான் நடு புழுக்கள் கொண்டு போய் வேர் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த வேரெல்லாம் சாப்பிட்டா மரமா இன்னைக்கு வளரும். நீங்க ஆக்சுவலா அக்ரோ டூரிசம் பத்தி சொன்னீங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ நிறைய என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இந்த மாதிரி தமிழ் பண்ணை மாதிரியான இடங்களுக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு வேலை சொல்லும் பொழுதே வந்து சில பேர் வந்து அங்கே போய் என்ன பண்ண போற நீ, பேரண்ட்ஸ் வந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், எம்ஜிஎம்முக்கு கூட்டின்னு போகலாம், விஜிபிக்கு கூட்டின்னு போகலாம், அங்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க வராங்க, டூரிஸ்ட் சென்டர் ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைங்க இங்கே வந்து போன பிறகு தான் அவங்க போய் வீட்டில் சொல்கிறது அப்படியா அதெல்லாம் இந்த மாதிரி இல்லை, ஏன்னா அவங்களே பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. புழுக்களோட சக்தியையும் மண்ணோட மகத்துவத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இந்த புழு உரத்தை வீட்லேயே எளிய முறையில் செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது?
இதான் முந்தியெல்லாம் வந்து இந்த உரக்குழின்னு வைப்பாங்க வீட்டுக்கு பின்னால். ஆமாம், அப்போல்லாம் இடம் இருந்தது, அப்படியே மண்ணில் ஒரு குழியை வெட்டுவாங்க, அதில் வந்து எல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டுருவாங்க. அங்கே இருக்கிற புழுவை வந்து மண்புழு வரதை தயாரிச்சு தான் இருந்தது. இன்றைக்கி என்ன போச்சு, மண்ணில் புழுவை காணும். ஓகே. வீடு கட்டும்போதே நிறைய காங்கிரீட்டு இதெல்லாம் போட்டுறாங்களா, அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு தோட்டம் அப்படின்னு வரும்போது வெளியிலேருந்து மண்ணை கொஞ்சோண்டு கொண்டு வந்து போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புழு வந்து அங்கே இருக்காது. அந்த நேரத்தையும் இவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கி அவங்க அழகாக பண்ணலாம். வீட்டில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிற ஒரு சிரமமும் கிடையாது. எந்த மாதிரி டப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக்கோ உடன் பாக்ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் தண்ணி உண்டாரு தேங்கி நிற்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான கருத்து. ஓகே. தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது. ஏன்னா தண்ணி தேங்கிச்சுன்னா மக்கி போகாது, அழுகி போயிடும். கரெக்ட். ஓகே. அழுகி போச்சுன்னா ஏனோரபிக் துர்நாற்றம். ஓகே ஓகே. எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ரெண்டாவது, புழுக்கள் வந்து உள்ளார ஏனோரபிக் ஆச்சுன்னா எல்லாம் செத்துரும், இல்லைன்னா வெளியே போயிடும். அதனால் கீழே வந்து எப்போதும் இந்த மாதிரி டப்பா எடுத்து கீழே தொலை எல்லாம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கருங்கல் ஜெல்லி, நம்ம நார்மலாக ரோடு போட இல்லையா 1.5 இன்ச்சு அது மாதிரி போட்டு விட்டோம்னா தண்ணி தேங்கி நிற்காது. அதுக்கு மேலே கொஞ்சம் மணல் வேணால் போடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மக்கின நல்ல உரம், இந்த எரு, அதாவது இந்த சாணி எரு, ஏதோ சூடு இருக்கக்கூடாது. ஓகே. சூடு இருக்கக்கூடாது. சூடு ஆறி போன பிறகு இருக்கிற அந்த மாதிரி சாணத்தை கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் புழு வந்து இன்றைக்கி நிறைய நம்ம அரசு நிறுவனங்களே கொடுக்குறாங்க. அந்த புழுவை வாங்கி வந்து அதில் போட்டு நம்ம வரட்டி இருக்குது பாருங்கள், கவுடங் கேக்குன்னுவாங்க. அதுதான் மண்புழுவுக்கு அது கேக். அதை ஒரு 2 மேலே வச்சு மேலே ஒரு சாக்கு போட்டு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டே வந்தால் போகிறோம். டெய்லி புழு வளர ஆரம்பிச்சிடும். அது எத்தனை நாட்கள் எடுக்கும் சார்? இது கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 நாளில் வளர ஆரம்பிச்சிடும். அது பாட்டுன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு 20-25 டேஸ் விட்டுருங்க. நிறைய வீடுகளை வந்து பழம் வாங்கிக்கிறாங்க. நிறைய வீடுகளில் இப்போ பழம் வாங்கிட்டோம், ஏதோ திடீர்னு ஊருக்கு போயிட்டோம், ரொம்ப பழுத்துட்டு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை, தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம், கை போடுற மாதிரி, உள்ளார கை போடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதில் இந்த அழுகி போன வாழை, பப்பாளி இது உள்ளார போட்டு, இப்போ அது ஒரு 200 கிராம் இருக்குன்னு வைங்களேன், 200 கிராம் வெல்லம், ஓகே, அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு, ஆமாம், ஃப்ரூட் சலாட் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி அதில் போட்டு மூடி வச்சுட்டு டெய்லி குடிக்க விட்டால் போகிறோம். பாட்டில் அப்படி உப்புச்சுன்னா ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி திறந்து திரும்பி சாத்திடணும். நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா போயிட்டு முட்டையை போட்டு அந்த ஒயிட் மேகட்ஸ் வந்துடும். ஓகே ஓகே. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, பிளாஸ்டிக் எதுக்கு சார் அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளாஸில் போட்டால் கிளாஸ் உடைஞ்சிரும். ஓகே. பானை கூட உடைஞ்சிரும். ஏன்னா கேஸ் உள்ளார ப்ரொடியூஸ் நாங்கள் டைட்டாக உப்பி வரும். ஸோ அது ஒரு 30-40 நாளில் நீங்கள் திறந்து மோந்து பார்த்தீங்கன்னா சாராய வாசனை வரும். ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். அதை அப்படியே எடுத்து தண்ணியில் கலந்து அடித்தாலே போகிறோம். அருமையான ஃபர்டிலைசர். நிறைய இடத்துல இருந்து நம்ம செடிகள்லாம் வாங்கிட்டு போகிறோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். பட் ஆனால் நிறைய முறை நம்ம பார்க்கும்போது மக்கள் அது வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அது செடி வந்து செத்து போயிடுது, எங்களால் அதை வந்து சரியாக வளரலை செடி. அதாவது அது வேடிக்கைப்பா. நீங்கள் வாங்கும்போது செம்மண் அப்படியே கட்டியாக கல் மாதிரி கொடுப்பாங்க அவங்க. அப்படியே அதே மாதிரி மண்ணை நீங்கள் போட்டாலும் அப்படி தான் ஆகும். மண்ணை வந்து கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த பூரி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு இந்த விரல்லையும் இந்த கட்டை விரலுக்கு நடுவில் எடுத்து விளக்கு திரி, அந்த திரியை பண்ண முடியல ஐயா, அது மணல், அது திரி பண்ண முடியுது, அது பாட்டும் போதுங்களா 1.5 அங்குலம் 2 அங்குலம், அது களிமண். நான் திரி பண்ணுறேன், 1 அங்குலம் 1.5 அங்குலத்துக்குள்ளார உடையுது, திரும்பி பண்ணுறேன் 1 அங்குலம் 1.5 அங்குலம். அருமையான தோட்டத்து மண், அந்த மண்ணை போடுங்க. ரெண்டாவது, நிறைய பேருக்கு தெரியாது, இந்த தொட்டியை வாங்குவாங்க, அந்த தொட்டியில் ஓட்டை இருக்கும். ஆமாம், அந்த ஓட்டை கவனிக்க மாட்டாங்க. அப்போ தண்ணி உள்ளார அப்படியே வளர்ந்துட்டு வந்து வேரெல்லாம் அழுகி போய் செடி செத்துரும். கரெக்ட். இன்னொன்று பெரிய என் வீட்டில் நடந்த பிரச்சனை தான். என்ன பண்ணுவாங்க, செல்லமாக டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. சில பேர் மழை பெஞ்சாலும் கொடையை பிடிச்சின்னு தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ தண்ணி அதிகமாக போட வேறு அழுகி போச்சுன்னா செடி வளராது. நம்மகிட்ட ஒரு தவறான இதுனா, ஒரு நிலம் வாங்குகிறோம், வாங்கிட்டு அதில் நான் என்ன வளர்க்க விரும்புகிறேனோ அதுதான் வளரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா வளராது. ஓகே. ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சில செடிகள் நல்லா வளரும் கொஞ்ச நாட்களுக்கு, அதுக்கப்புறம் மண் சரியாயிடும். அப்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வளருதோ அதை வளர வைங்க, அதை அறுவடை பண்ணுங்க, அதை திருப்தியாக யூஸ் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும். இது வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் மாதிரி தான் நினைக்கிறாங்க. நான் வந்து ஒரு 10 லட்சம் போட்டு நிலத்தை வாங்கிட்டேன், எனக்கு வருஷத்துக்கு அதில் வந்து 1 லட்சம் உடனே வேணும், வராது.
இன்றைக்கி இதை பண்ணையெல்லாம் பார்க்குறீங்கன்னா அது ஆரம்பிக்கிற காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது தெரியாது. படி ஏறும்போது படியை பாருங்கள், மேலே இருக்கிற படியை கவனிக்காதீங்க. ஸோ ஒரு படியாக தான் நம்ம ஏறி போகணும். ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி வந்து நிறைய இயற்கை விவசாயிகள் உண்டு. அவங்களே வந்து பல விதமான இந்த மாதிரி கருத்தரங்கள் நடத்துகிறாங்க. நிறைய அவங்க வந்து கான்ஃபரன்சஸ்ஸு இங்கே வந்து இதெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த பண்ணையிலையும் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கலந்துக்கலாம், கற்றுக்கலாம். சார், அதே சமயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் ஒரு சிலர் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னாவே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், விளைச்சல் கம்மி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து அதை தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எடுத்த உடனே அந்த அளவுக்கு எனக்கு விளைச்சல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கஷ்டம் தான். அந்த அளவுக்கு விளைச்சல் வராது. சில பேருக்கு வந்து அதோட அதிகமாக கூட வரலாம். இப்போது விளைச்சலை வந்து நீங்கள் பார்க்குறதோட அந்த உணவில் இருக்கிற சத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி இனிமேல் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவை நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. அந்த அறுவடை பண்ணுற அந்த அரிசிலேயோ அல்லது உணவுப் பொருட்கள்லையோ காய்கறிலையோ கனிலையோ பழத்துலையோ சத்து இருக்கா? அந்த சத்து வந்து உங்களுக்கு ஆர்கானிக் மூலிமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இது நான் மட்டும் சொல்லலை, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சாலிசிலிக் ஆசிட் கண்டென்ட் எல்லாம் ஹையாக இருக்குது. அப்போ சாலிசிலிக் ஆசிட் தான் வைட்டமின் சி ப்ரொடியூஸ் பண்ணும். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுதான் சாப்பிட சொல்கிறோம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் அவங்களோட பசுமையை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் அவங்கக்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணாமல் ஒன்றும் அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாலே போகிறோம். அவங்களுக்கு இருக்கிற அறிவுகள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. தவற விடக்கூடாதுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போது நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் 78, 79, 80 ஆரம்பித்தோம் இந்த வேலையை. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து வளர்க்குறதுல இல்லை, விற்கிறதுல. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் அவுட்லெட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவுட்லெட்னு ஆரம்பித்தாலும் அவங்களும் வந்து சில நேரங்களில் எல்லா கடையும் சொல்ல, பட் சில கடைகள் வந்து எப்படி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. வச்சுட்டு போ, விற்றா காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விவசாயிக்கு வந்து இதை நம்பி தான் அவர் வளர்க்குறார். அப்போ அந்த மாதிரி சில இது வந்து மாறணும். அதுக்கு வந்து அரசு வந்து உதவி செய்யணும். என்னுடைய ஆசை இல்லாமல் இது வந்து இந்த கருத்து வந்து நான் பெரிய இடங்கள்லையும் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். இதில் வந்து என்னுடைய ஆர்வம் ஆசை எல்லாம் எப்படின்னா, எப்படி ஒரு காலத்தில் பாலுக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம், ஆவின் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற பால்களில் ஆவின் நல்ல பால். அப்போ கலைஞர் இருக்கும்போது தான் அந்த பேர் வச்சார். ஆவின்னா மாட்டுடைய பால் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நம்பி வாங்குகிறாங்க மக்கள். அதே மாதிரி ஒரு அரசு மூலியமாக இந்த ஃபுட்டை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆர்கானிக் ஃபுட் சர்டிஃபிகேஷன் அப்படின்வாங்க. ஒவ்வொரு சிறு விவசாயம் சர்டிஃபிகேஷன் போக முடியாது, லட்சக்கணக்கில். கண்டிப்பாக. அப்போ பிஜிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, பார்ட்டிசிபேட்டரி கிரேடிங் சிஸ்டம்ன்ட்டு. அந்த சிஸ்டமில் வச்சு அரசு மூலியமாகவே சர்டிஃபை பண்ணி நீங்கள் முதல்ல ப்ரொக்யூர் பண்ணி உங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கி ஆவின் கடை மாதிரி அது பக்கத்துலேயே ஒட்டி ஒரு கடையை வச்சு அது வழியாக விற்க ஆரம்பித்தாங்கன்னா நிறைய இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இட் இஸ் சர்டிஃபைட் பை த கவர்மெண்ட். ஓகே. அண்ட் சோல்ட் பை த கவர்மெண்ட் அட் அன் அப்ராப்ரியேட் ப்ரைஸ். அப்போ மக்களும் பயப்பட மாட்டாங்க வாங்குறது, ஏன்னா இட்ஸ் அன் அப்ராப்ரியேட் ப்ரைஸ்னு வந்துடும். ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது வேணால் நான் பெரிஷபிளில் ஆரம்பிக்கலாம். அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் எண்ணெய், பருப்பு வகைகள் இதெல்லாம் வச்சு ஆரம்பிக்கலாம். போக போக நம்ம கீரை, காய்கறி, பழம் எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். அதே சமயத்தில் இன்னைக்கு இயற்கை உணவுப் பொருட்கள் அப்படின்னாவே விலை அதிகம் அப்படின்றது தான் நம்மளோட மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான கருத்தாக இருந்துகிட்ருக்கு. உண்மையிலேயே அது உண்மையா சார்? இல்லை, இப்போதைக்கு வந்து அது கொஞ்சம் உண்மை தான் சொல்லுவேன். அது எதுக்காக உண்மை ஆகுதுன்னா, ஒரு விவசாயி வந்து எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணல. ஒரு கிராமம் போனீங்கன்னா அங்கே ஒரு 100 விவசாயி ரசாயனம் பண்ணுறாங்கன்னா ஒரு 3-4 விவசாயி மட்டும்தான் இயற்கையாக பண்ணுறாங்க. அவங்களோட பொருளும் சேர்த்து அவங்க விற்றுட்டாங்கன்னா அவங்ககிட்ட அது இயற்கை பொருள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட பொருளோட மிக்ஸ் ஆகிடும். அதே லாரியில் போட்டு அனுப்புனாலும் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் மாட்டிக்கும், சர்டிஃபிகேஷன் கிடைக்காது. ஆனால் தனியாக பஸ்ஸில் போட்டு அனுப்புகிறாங்க, கண்டிப்பாக விலை அதிகமாகும். கண்டிப்பாக. ஆனால் அது கூட வந்து டைரெக்டாக நம்ம வந்து விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கிட்டோம்னா அந்த அளவுக்கு அதிகமாக ஆகாது. அங்கேயும் மிடில் மேன் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் மாறணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட மாடியில் வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும், ஒரு காய்கறி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப கட்ட அறிவுரை அவங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? நல்ல கேள்வி.
இது வீட்டில் போயிட்டு யாராவது குழந்தைங்க வந்து இது கேட்டாங்கன்னு வைங்க, ரெயின் ட்ராப்ஸுக்கு நாங்கள் போனோம், இந்த ரீல் போட்டாங்க, நான் வந்து மாடி தோட்டம், ஏய் பழையதாதான்டா, வேண்டாம், இதான் ஃபஸ்ட்டு கருத்து வரும். எந்த ஒரு வீட்டுக்கும் அந்த கடைசி செவர் இருக்குது பாருங்க, அந்த செவருக்கு வந்து லோட் பேரிங் வால் அப்படின்வோம். அதான் லோடு எடுக்குது. ஓகே. அதுலேருந்து 3 அடிக்கு உள்ளார நீங்கள் வளர்க்கலாம். ஓகே. பழைய வீடாக இருந்தால் உள்ளார பீம் போகும், அந்த பீமுக்கு 2 சைடும் சேர்த்து 3 அடிக்கு வச்சு வளர்க்கலாம். இன்னும் வெயிட்டை குறைக்கணும்னா இந்த பழைய கட்டில் மாதிரி மூங்கில்லையோ சவுக்கிலையோ கட்டில் மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு அது மேலே சாக்கில் வச்சு வளர்க்கலாம். உடனே நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா, சார் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், மண்ணு இல்லை, என்ன பண்ணுறது, கொட்டாங்குச்சியில் வெந்தயக்கீரை வளர்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாக்கு தான் எல்லாம் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சாதாரண ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து கீழே ஒரு சின்ன தொலை, அதில் கொஞ்சோண்டு மணல், கொஞ்சம் மண், கொஞ்சம் எரு கலந்து போட்டு, வீட்லேயே வெந்தயம் இருக்கும், அந்த வெந்தயம் போட்டு மேலே கொஞ்சம் திரும்பி அப்படியே எருவை போட்டு விட்டிங்கன்னா தண்ணி தினசரி தெளிச்சிட்டு இருந்தால் போகிறோம். 15 நாளில் வெந்தயம். அன்றைக்கி நைட்டு மேத்தி சப்பாத்தி, மேத்தி பூரி அப்படி விற்கிறான் பாருங்க, இன்னைக்கு வீட்டிலேயே சமைச்சு ஜாலியாக சாப்பிடுங்க. இது மாதிரி வேற ஏதாவது விஷயமும் எளிமையாக வளர்க்க முடியுமா சார்? இப்போ நம்ம கீரைகள் மாதிரி, வெந்தய கீரை மாதிரி வேற என்ன விஷயம் ரொம்ப எளிமையான செடிகள் வந்து உடனே போட்ட உடனே நல்லா வளரணும்னா தக்காளி, ஓகே, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கீரை வகைகள், இது நம்ம ரேடிஷு, வெங்காயம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஈஸியாக வளர்த்தலாம். நம்ம மாடி தோட்டத்துல, வீட்டு தோட்டத்திலேயே வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அண்ட் இன்னைக்கு இருக்க ஒரு சூழ்நிலையில கற்றல் அப்படின்றது வந்து ஒரு அச்சுப்பாடமா மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு ஆராய்ச்சியா இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எண்ணமா இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு உங்களுடைய கருத்து? நீங்க கேட்டிருக்கிறது வந்து ரொம்ப அருமையான சிறப்பான கேள்வி. கல்விங்கிறதே இட் ஷுட் பி லேர்னிங் பை டூயிங். கரெக்ட். கல்விங்கிறதே வந்து ஒரு இன்னோவேஷன். சும்மா இப்போ இருக்கிற கல்வி சிஸ்டம் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே பரீட்சை எழுதி மார்க் வாங்குறது கல்வி. அது கல்வி கிடையாது, அது வெறும் பரீட்சை. there's a lot of difference between learning and knowledge. இன்னைக்கு தேவை நமக்கு நாலேஜ், அறிவு வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் வந்து ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸு, மற்ற ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலான ஒரு பாடத்திட்டங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. பட் அதே சமயம் வந்து இந்த மார்க் சேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இப்போது நம்மளுடைய மாணவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறதா எனக்கு என்னமோ ஒரு தோன்றுதல் இருக்குது. ஆமாப்பா, என்ன பண்ணுறது? இந்த கேள்வி வந்து பல ஆண்டுகளுக்கு முந்தே நான் ஏன், அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் நான் வந்து அட்மிஷன் கேட்குறேன்னு வைங்க, நான் ஒரு மாணவர், நான் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து அட்மிஷன் கேட்குறேன்னா என்னை வந்து கடப்பாரை பிடிக்க தெரியுமா, மண்வெட்டி பிடிக்க தெரியுமா, செடி வளர்க்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கினேன், பயாலஜியில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு நீ சேர்த்தன்னா அவன் படிச்சிட்ட பிறகு அவன் வேளாண்மையாக பண்ண போகிறான். எனக்கு வருத்தமே ஒன்று இருக்குது, பெரிய வேளாண் பல்கலைக்கழகங்களுக்கு நான் செல்லும் பொழுது தமிழ்நாட்டிலேயே அந்த வெல்கம் போர்டே என்ன இருக்கும் தெரியுங்களா? இவெல்லாம் நம்மளுடைய சிறந்த விவசாயிகள் அப்படிங்கிற ஃபோட்டோ இல்லை, இவங்கெல்லாம் எங்களுடைய சிறந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருடைய படங்களை போட்டு வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? எங்கேயோ தவறுறோம்ல நாங்கள், அப்போ நாங்களும் மாற வேண்டியிருக்கு. அதாவது ஒரு சிறந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் வந்து நிறைய ஒரு விவசாயம் பண்ணணும், தாய்மண்ணை காப்பாற்றணும். யங்ஸ்டர்ஸில் நிறைய ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஸ்கூல் லெவல்லையும் பார்க்குறேன், காலேஜ் லெவல்லையும் பார்க்குறேன். அந்த ஒரு பற்று இருக்குது, க்ரீன் அப்படிங்கிற ஒரு பற்று இருக்குது. அவங்களுக்கு நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணணுன்னா ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். மார்க்கு என்றைக்கு இந்த மாதிரி மார்க் பேசிஸில் தான் ஹையர் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா, டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மார்க்கை தான் சேஸ் பண்ணுவோம். நிச்சயமாக. ஏன்னா உங்களுக்கு சீட்டு வேணும். கண்டிப்பாக. ரைட், வேறு வழி இல்லை. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மாறணும். யுவர் ஹையர் எஜுகேஷன் ஷுட் நாட் பி ரிலேட்டட் டு எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைக் நீட்டோ ஜியோ, அதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது. யுவர் நாலேஜ் பேஸ்ட் டிஸ்கஷன் வித் த அத்தாரிட்டி பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ, ஹவு மச் நாலேஜ் யூ ஹேவ். கரெக்ட். அந்த பேசிஸில் நாங்கள் அட்லீஸ்ட் சம் ஆஃப் த ப்ரொஃபஷனல் கோர்சஸ். மாணவர்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மதிப்பெண் குறைஞ்சிட்டாலோ இல்லை ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாலோ அவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாதவங்க இல்லை திறமை இல்லாதவங்கன்னு நினச்சிக்கிறாங்க.
நான் ஒருத்தன் நிற்கிறேன். நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தான் படித்தேன். ஸ்கூல்லேருந்து கல்லூரி வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் தான். நான் ஒரு செகண்ட் கிளாஸ் கிராஜுவேட், செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் தான். ஆனால் ஒருவேளை நான் என்ன நினைப்பேன்னா, நான் நிறைய சிந்தனை பண்ணி படிப்பேன். அந்த காலத்துலேயே லைப்ரரிக்கு போவேன். நான் நோட்ஸ் படிக்க மாட்டேன், புக்ஸ் படிப்பேன். அப்போ நான் பரீட்சையில் நான் எழுதுனது ஒரு வேளை திருத்தின ஆசிரியருக்கு புரியலையோன்னு தெரியல, மார்க்கு கொடுக்காம போகலாம். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவோடு நான் என்னால் பேச முடியுது. இன்றைக்கி பொசிஷன்ஸ் ஆக்குப்பை பண்ண முடியுது. மார்க் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி டில் அட்மிஷன். ஓகே. ஃபார் யுவர் லைஃப் நாலேஜ். பாடத்திட்ட மாற்றங்களில் வரும்போது பள்ளி மாணவர்களுக்கு விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாடத்திட்டமாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நமக்கு வொகேஷனல் ஸ்ட்ரீமில் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஓகே. தமிழ்நாடு அரசில் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்குது. ஜென்ரல் சாப்டர்லேயே பாட்னிலேயே இருக்கட்டும் அல்லது ஜுவாலஜியில் என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஹிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய கரிக்குலம் கமிட்டிலையும் இருந்தேன் நான். அதனால் ஒரு முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். நான் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறதுக்கு டீச்சர்ஸ் தான் இன்வால்வ் ஆகணும். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க எங்களுக்கு, அப்படி தான் நான் சொல்லணும். அண்ட் நம்மளோட இந்த இன்டர்வியூவில் ஒரு செக்மெண்ட் ரேபிட் வேர்ட் அசோசியேஷன் செக்மெண்ட். பயமாக இருக்கு. நிறைய ரேபிட் ஃபயர் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ரேபிட் வேர்ட் அசோசியேஷன் உங்ககிட்ட, ஏன்னா பளிச்சுன்னு ஆன்சர் சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். ஸோ நான் சொல்ல போகிற அந்த வார்த்தைக்கு உங்கள் மனசுக்கு தோன்ற விஷயத்த ஒரு வார்த்தையில் அப்படியே சொல்லுங்கள் சார். மண், உயர், பசுமை. ஆங்கிலத்தில் க்ரீன் சொல்ல முடியாது, ஏன்னா பசுமைக்கும் பச்சைக்கும் வித்தியாசம் உண்டு. சிந்திக்க வைக்கிறீங்க சார். புழு, நாடி, மண்ணுக்கு நாடி. மாணவர், உயிர். சிக்கல், வாழ்க்கை. தீர்வு, வாழ்க்கையிலேருந்து வெளியே வருது. எதிர்காலம், ஒளிமயமாக இருக்குது. சுற்றுச்சூழல், நாங்கள் பாதுகாக்க வேண்டாம், அதுதான் எங்களை பாதுகாக்கும். ரொம்பவே அழகான பதில்கள், சிந்திக்க வைக்கக்கூடிய பதில்களாக இருந்துச்சு. என்ன ஒரு பயணம்! ஒவ்வொரு வார்த்தையிலையும் அழுத்தம், அனுபவத்திலேருந்து வந்த அர்த்தம், அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் சொன்னதும் நீங்கள் பேசின ஒரு வார்த்தையிலேருந்தும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃப்ரம் என்டையர் ரெயின்ட்ராப்ஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் வித் யுவர் கிரவுண்டட் விஸ்டம் சார். ரெயின்ட்ராப்ஸ் ஃபேமிலின்னு சொல்லும்போது என்ன தனியாக ஆகிட்டீங்க? இல்லை, நீங்களும் சேர்த்து அவங்களோட என்டையர் ரெயின்ட்ராப்ஸ் ஃபேமிலி தான். பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Let us try to do our best. Definitely sir. ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. நிச்சயமாக உங்களோட ஒவ்வொரு பதிலும் நம்மளுடைய இளைஞர்களை நிறைய சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டிஸை பார்க்கணுன்னா நம்ம ரெயின்ட்ராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட்ஸோட இணைந்திருங்கள். ரெயின்ட்ராப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.